அவ்வை தமிழ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2025 குரூப் 4 கேட்ட ஒரு கொஷின் தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது காலத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதாவது நிகழ்காலமாக, இறந்த காலமாக, எதிர்காலமான்ற பெயரச்சம் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பெயரச்சம்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாடும் பாடல். அதாவது இப்போ பாருங்களா, இப்போ பாடும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். பாடும்னா என்ன? பாடும்ன்ற ஒரு சொல் முடிவு பெற்றிருக்கா? அந்த சென்டென்ஸ் முடிவு பெற்றிருக்கலாம். யார் பாடுறா, யார் பாடுற, எப்படி பாடுற, ஏதாவது இருக்கா? பாடும்னு சொல்லிட்டு ஒரு எச்ச வினை தான் தொங்கி நிற்கிதே தவிர அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு முழுமையாக முற்று பெறலை. இப்படி முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிற சொல்லு தான் நம்ம எச்சம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த எச்சத்தில் பெயரெச்சம், வினையச்சம்னு இருக்குது. இப்போது இது பெயரெச்சமா வினையச்சமா எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வினையச்சம்னா ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். ஓகேங்களா? பெயரச்சம்னா ஒரு பெயரை கொண்டு முடியும். ஒரு பெயரோ இல்லை ஒரு பெயரை கொண்டு முடியும். இப்போ இது வினையாக இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், பாடும் அப்படின்னு சொல்லாது, பாடு. அப்போ பாடுனா அது ஒரு கட்டளை வாக்கியம், ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வினையாக வந்திருக்கும். இங்கே பாடும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போனா இந்த இடத்துல பாடும் என்றது ஒரு பெயரை குறிக்கும். அப்போ இது ஒரு பெயரெச்சம். ஓகேங்களா? பெயரெச்சத்தில் பாடும் பாடல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இது எந்த காலத்தில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பாடும் பாடல். அப்போ பாடும் இது வரைக்கும் நிகழலை. இப்போ நிகழ்ந்துக்கிட்டும் இல்லை, இது நிகழ்ந்தும் முடிக்கலை. இனிதான் எதிர்காலத்தில் பாடப்போகுது. பாடும், இனிதான் பாடணும். அப்படின்னா இது என்ன காலம்? எதிர்காலம். எதிர்கால பெயரச்சம். அப்போ பாடும் பாடல் அப்படின்றதுக்கு எந்த எச்சம்னா, எந்த பெயரச்சம்னா இது எதிர்கால பெயரச்சம். இப்போது இது மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவ்வை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.